सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் குருபாதர் செகண்ட் பேப்பரில் பார்ட் 3 நடத்துகிறோம். இல்லை 6 கொடுத்து வந்து 4 கேட்பாங்க. இது சரவணாந்திகளில் நடத்திட்டு இருக்கோம். 433 கணானந்த் கிருஷ்ண பக்தத்தே. கணானந்த் கிருஷ்ண பக்தராக இருந்தார். ये दिल्ली के निवासी थे. इवर दिल्ली वसित वंदार. इनका जन्म सन 1746 में हुआ और मृत्यु 1796 में हुई. இவருடைய பிறப்பு வந்து 1746 பிறந்து மற்றும் இறப்பு வந்து 1796 மறைந்தார். கணானந்த் முகல் பாட்ஷாக் முகமது ஷாக் கே வீர் முன்ஷி தே. முகலாய மன்னர் பாட்ஷாக் அப்படின்னா வந்து பேரரசுன்னு அர்த்தம். முகலாய பேரரசர் வந்து முகமது ஷாகிட்ட வந்து இவர் வந்து ஒரு ஹெல்ப்பராக இருந்தார். அவருக்கு வேண்டிய போதெல்லாம் என்ன பண்ணார், ஒரு கணானந்த் வந்து ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். வே ராஜே தர்பார்க்கு சுஜான் நாமக்கு ஏக்கு நர்த்திக்கு சே பியார் கர்த்தே தே. இவர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து ராஜ் அவர் தர்பார்னா அவர் சபையில் வந்து சுஜான் நாமக் என்ற பெயரில் வந்து நர்த்திக்கு வந்து ஒரு பெண் வந்து நடனம் ஆடுவா அந்த அரசபையில். அந்த பெண் மேலே வந்து இவர் என்ன பண்ணார், கணானந்த் வந்து ரொம்ப அன்பு வைத்திருந்தார். பியார் கர்த்தே தே. ஏக் பார் பாட்ஷாக் நீ கணானந்த் சே கானேக்கு ககா. உடனே வந்து அரசர் என்ன சொல்கிறாரு, கணானந்திட்ட ஒரு பாடல் வந்து கானேன்னு ஒரு பாடல் வந்து பாடு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து கணானந்தை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு லேக்கின் கணானந்த் நீ இன்கார் கர் தியா. உடனே வந்து கணானந்த் என்ன பண்ணார், இன்கார்னா மறுக்கிறாரு. நான் அரசர் சொன்னதை அவர் கேட்காம என்ன பண்ண, நான் பாடல் வந்து பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கணானந்த் வந்து மறுத்துறாரு. சுஜான் கே ககத்தேகே. உடனே இந்த சுஜான் அந்த பெண் வந்து நர்த்திக்கு சொன்ன உடனே என்ன பண்ண, அப்போ நர்த்திக்கு வந்து சொல்கிறார் சுஜான்னு கணானந்திக்கு கவிதா சுனாயி. அப்போ சுஜான் சொன்னோன்னே என்ன பண்ணுறாரு கணானந்த், உடனே அந்த பாடல் வந்து ஏற்றி அவர் வந்து அந்த பாடல் வந்து சொல்கிறார். பாடிட்டு அதுக்கு வந்து விளக்கம் வந்து கணானந்த் வந்து சொல்கிறார். பாட்ஷாகுக்கோ கணானந்திக்கு கவிதா பசந்த் ஆகி. உடனே கணானந்த் அந்த பாடல் வந்து பாடணுன்னு வந்து ரொம்ப வந்து பசந்தனம் பிடிச்சி தான் அவர் பாடின பாட்டு அந்த விளக்கம்லாம் வந்து அவர் ரொம்ப வந்து மகிழ்ச்சியை வந்து இந்த அரசருக்கு வந்து ஏற்படுத்தியது. பிறகு உன்கு நகர் சே பாகர் நிக்கலா தியா. உடனே வந்து பாட்ஷாக் என்ன பண்ணுறார், அந்த அரசர் வந்து அவர் வந்து அந்த நகரத்தை விட்டு வந்து வெளியில் வந்து அனுப்பிச்சிட்றாரு. நான் சொல்லி நீ பாட மாட்டேன்னு சொன்னேன். ஒரு நடனம் ஆட வந்து சுஜான் சொன்ன உடனே நீ வந்து பாடுறியா, அதனால நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த அரசர் வந்து இவர் வந்து அந்த நகரத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்றாரு. நர்த்திக்கு சுஜான் நீ கணானந்த் சாத்து சல்னே சே இன்கார். உடனே வந்து கணானந்த் வந்து சுஜான் வந்து கூப்பிட்றாரு. இந்த மாதிரி வா என் கூட வான்னு சொல்லி, சாத்துனா உடனே அர்த்தம். அப்போ வந்து கூப்பிட்றதுக்கு என் கூட நடந்து வான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு என்ன பண்ணி இன்கார்னா மறுக்கிறாரு. நம்ம சுஜான் ஐயா அப்படின்னா நான் வந்து உன் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து சொல்லிடுறாங்க. இஸ் சே கணானந்துக்கா தில் டட்டா. உடனே ஒரு மனசு என்ன ஆகிடுச்சான், தில்லுன்னா ஒரு மனம்னு அர்த்தம். அவர் இதயமே வந்து ரொம்ப துடிச்சு போயிடுச்சான். இந்த மாதிரி அவர் வந்து அவர் மேலே ரொம்ப அன்பாகவும் இருந்தார். அந்த பெண் மேலே வந்து திருமணம் செய்து கூடிய அளவுக்கு ஒரு பாசத்தை வந்து அந்த பெண் மேலே வந்து கணானந்த் வந்து வச்சுருப்பார். அதனால் இந்த பெண்ணே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு கஷ்டப்பட்டு அந்த மனம் வந்து அவருக்கு வந்து உடஞ்சே போயிடுச்சு. டூண்டா அப்படின்னா ரொம்ப உடஞ்சிருச்சு. தப்புசே. அப்பொழுது இருந்து நிபர்க்கு சம்பிரதாய மே தீக்ஷா லேக்கர் பிரெஞ்சு பூமி மே ரகனே லகா. அப்போதிருந்து இப்போ இந்த பெண்ணை நம்பி இருந்தால் அந்த பெண்ணை நம்ம இது மாதிரி பண்ணிட்டாங்களேன்ட்டு அவர் மனசு உடஞ்சி என்ன பண்ணிட்டாராம், நிர்பாக்கு அப்படின்றது ஒருத்தர். அவர் வந்து அவர் கலாச்சாரம், ஒரு நிர்பாக்குன்றது ஒரு மனிதர். அவர் வந்து கலாச்சாரத்தை பற்றி நிறையா வந்து அவர் எழுதியிருப்பார். அந்த கலாச்சாரத்தை படித்து அதில் வந்து அவர் வந்து முக்தி அடைஞ்சிடுறாரு. தீக்ஷா லேக்கர் அதில் முக்தி அடைஞ்சு எல்லாவற்றையும் இழந்து என்ன பண்ணார், அவர் இந்த பூமியில் வந்து வாழத் தொடங்கினார். பூமியுமே ரகனேனா வாழ்கிறது, அந்த பூமியில் வந்து வாழத் தொடங்கினார். கவித்து
சபையா ரச்சனே லகா. உடனே ஒரு நிறையா வந்து கவிதைகளை கவித்துத்து அப்படின்னா வந்து பன்மையில் சொல்ல நிறையா கவிதைகள் வந்து பாடல்களை வந்து எழுதி என்ன பண்ணுறாரு, அதை வந்து சபையா அப்படின்னா அதை வந்து ஒரு புத்தகமாக வந்து தொகுத்து எழுதுகிறாரு கணானந்த். அவர் கிருஷ்ண பக்தி மீ லேனே ரகனே லகே அதை தொகுத்து என்ன பண்ணுறாரு, அவர் கிருஷ்ணரை நினச்சி என்ன பண்ணார், அவர் வந்து வாழத் தொடங்குகிறார். ரகனே லகா அப்படின்னா வந்து கிருஷ்ணரை நினச்சி அந்த கடவுளை நினச்சி அவர் வந்து வாழத் தொடங்குகிறார். கஹா ஜாத்தாகே கி நாதிர் ஷாகுக்கு சிப்பாயியோ நீ கணானந்துக்கு மார் டாலாத்தா. அந்த நாதிர் ஷாகு அவங்களுடைய சிப்பாய் அப்படின்னா வந்து அவங்களுடைய சோல்ஜர்ஸு, அந்த வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, கணானந்த் வந்து கொண்டுறாங்க. மார் டாலாத்தா அவங்க வந்து கொண்டுறாங்க. கணானந்து கே கந்தோமி பிரமுக்கு கணானந்தோடைய கந்தோன்னு அந்த புத்தகம் வந்து ரொம்ப வந்து சிறப்பு பெற்றது. அதில் வந்து சுஜான் சாகர் அவர் எழுதின நூல் வந்து என்ன நூல் அப்படின்னா சுஜான், அந்த பெண்ணோட பேரை வச்சு என்ன பண்ணியிருக்காரு, முதல் நூலாக வந்து அந்த அன்பை வச்சு வந்து எழுதியிருக்காரு சுஜான் சாகர். செகண்ட் வந்து விறகுனா வந்து பிரிவு, அந்த பெண் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்ட்டு அந்த பிரிவு தாங்காமல் அவர் ரொம்ப நாள் மனம் கஷ்டப்பட்டார்ல, அதை வச்சு அந்த பிரிவை வச்சு என்ன பண்ணுறாரு, நிறகு லீலா அந்த பிரிவை வச்சு ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு. கோப் சார் அவர் குருப்பா கோட் இந்த பதிகம் இந்த புத்தகம்லாம் என்ன பண்ணுறாரு, பதிகமாக வந்து வச்சு பிரெஞ்சு பாஷாத்து பிரமுக்கு கவி கையும் ஜாத்தேகை இதிலெல்லாம் என்ன பண்ணார், இந்த பிரெஞ்சு மொழியில் வந்து இவர் எழுதிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து மெல்லிசை கவிஞர் என்று புகழையும் பெற்றாராம். அந்த வந்து இந்த சூமதுர் அப்படின்னா மெல்லிசை கவிஞர், அதுலேயும் வந்து ஒரு புகழ் பெற்றவராக விளங்கினார். இன்கே சபை பேஜாடுகே கணானந்து நிவியோக் ஸ்ரீலங்கார் கே பிரமுக்கு கவிகை. இதில் வந்து அவர் வந்து ரொம்ப வந்து விஜயோனா ரொம்ப சிறப்பு பெற்றவராக வந்து இந்த பதிகத்தில் வந்து இவர் சிறப்பு பெற்றவராக இருந்தார். கணானந்த் வந்து இவர் வந்து அவர் வந்து பிரிவின் காரணமாக ஒரு பிரிவை வந்து ஸ்ரீலங்கார் அப்படின்னா வந்து காதல்னு அர்த்தம். அந்த காதல் வச்சு ஒரு சிறந்த ஒரு புத்தகமாக வந்து புத்தகமாக எழுதி அதில் வந்து ஒரு சிறந்த கவிஞராக புகழ் பெற்றார். இன்கே பாவ அப்படின்னா வந்து அவர் உள்ளத்துலேருந்து உணர்வோடு என்ன பண்ணார், உணர்வோட முத்துலாய அவர் கோமலதாக இதில் வந்து அவர் வந்து ஒரு மென்மையான வந்து ஒரு இனிமையான வந்து பாடல்களை வந்து பாடினார். உத்தேக நகிகை இதில் வந்து அந்த உத்தேகத்தை வந்து அவர் வந்து அந்த புத்துணர்ச்சி வந்து இதில் வந்து அவர் காட்டலை. பிரேம் கா பீடா கா பார்மிக்கு வர்ணன் இன்கி கவிதாவும் மில்தாகை. இதில் வந்து பிரேம் இதில் வந்து அந்த அன்பின் வழி அவர் வந்து அந்த பெண்ணு மேலே ரொம்ப வந்து சித்தான் மேலே அன்பாக இருந்ததில்ல, அந்த வழி வந்து அவரால் வந்து ஒரு தாங்க முடியல. பீடா அப்படின்னா வழின்னு அர்த்தம். அதை வச்சு என்ன பண்ணியிருக்காரு, புத்தகமாக எழுதி அந்த கவிஞர்கள் வந்து ஒருவராக அவர் எழுதி இருக்கிறார். மில்தாகை ஐசா இப்படிப்பட்ட வர்ணன் ரீதிகால்கி இப்படி அந்த காலத்தில் வந்து ரீதிகாலில் வந்து இப்படிலாம் வர்ணித்து எழுதியிருக்காங்க. இப்போ இருக்கிற வந்து ரீதிகாலில் வந்து இப்போ ஐசானா இப்போ யாரும் இந்த ரீதிகாலில் வந்து இந்த மாதிரி வந்து படைப்புகள் வந்து யாரும் இந்த மாதிரி வந்து எழுத முடியாது அப்படின்னு சொல்லி இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது மீண்டும் இந்த இது கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.